மக்களே, நம்ம யாருமே கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லோரும் ஒழுங்காக டேக்ஸ் கட்டுவான் பாருங்கள். இனிமேல் டேக்ஸ் பூரா ஒழுங்காக வரும். ஒன்று தலைமை எப்போ கரெக்டாக இருக்கோ அப்போ மற்ற எல்லாமே கரெக்டாக நடக்கும். தலைமை சரியாயிடுச்சுன்னா எல்லாமே கீழே இருக்க வாழலாம் ஆட முடியாது. தலை சரியாக இருக்கும்போது இனிமேல் எல்லா டேக்ஸும் சரியாக வரும். பாருங்கள், கஜானா திருப்பி ஏறும். தமிழ்நாட்டின் கஜானா திருப்பி ஏறும். ஏன்னா எல்லா பேரும் ஒழுங்காக டேக்ஸ் கட்டுவான். எல்லாருமே ஒழுங்காக டேக்ஸ் கட்டுவான். என்னோடய கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி ஈரோடு ரமேஷ் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்கார் ஒருத்தர். ரொம்ப நன்றி அவருக்கு. இதே மாதிரி நாங்களும் எல்லாருமே செய்யணும்னு விரும்புகிறோம். கண்டிப்பாக செய்வோம். உங்களால் முடிஞ்சதுன்னா செய்யுங்க. வசதி இல்லாதவங்களை விட்டுருங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம தான் உதவி செய்யணும். அவங்கள நம்ம கவலைப்பட வேண்டாம். வறுமை கோட்டுக்கு மேலே நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கடன்களை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். முடிஞ்சதுன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேக்ஸ் எல்லாம் இனிமேல் ஒழுங்காக வரும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு. அப்படி வரும்போது எல்லாமே சரியாகும். கஜானா திருப்பி ரொம்ப எல்லாமே சரியாகும். கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் கேட்ட எல்லாமே கிடைக்கும். சிலிண்டரு 2500 எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அவசரப்படாதீங்க. அதுக்காக நம்ம வசதியாக இருக்கும்போது நம்மளால் வாங்க முடியும் போது ஒரு இலவசத்தை வாங்கி பயன்படுத்துகிறது அவ்வளவு சரியானதல்ல. யாரால முடியாதோ ஏழைகளோ அவங்களுக்கு அதெல்லாம் போய் சேரட்டும். அந்த நன்மைகள்லாம் அவங்க அனுபவிக்கட்டும். நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கவங்க அந்த இதை அனுபவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். யார் வறுமை கோட்டு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இலவசங்கள் மற்ற எல்லாமே போய் சேர்கிற மாதிரியும், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரணுங்கிற அவசியம் இல்லை. அது ஆனால் அப்படி பயன்படுத்தினா அது பாகுபாடு மாதிரி ஆயிரும். அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மாண்புமிகு மரியாதைக்குரிய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜி. ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக செயல்படுவார்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். நாளை நமதே, நாளும் நமதே. நன்றி, வணக்கம்.